ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கதிரியக்கத்தின் பயன்கள், யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அடுத்து அணுக்கரு இணைவுனா என்ன, பிளவுனா என்ன, இதை மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு பேஜ் நோட்ஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கு யார் பார்க்கலான்னா, நிறைய பேர் நினைக்கலாம், சார் குரூப் 4க்கு வந்துட்டு சயின்ஸ் கம்மி தானே, நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸ்கிப் பண்ணுறது வந்துட்டு நாட் அட்வைசபிள். சயின்ஸில் கொஞ்சம் படிங்க, ஆனால் ரொம்பலாம் படிக்காதீங்க, ஃபைனலாக படிங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, லேட்டராக படிக்கலாம். குரூப் 1 படிக்கிறவங்க மஸ்ட்டாக படிங்க. ஏன்னா உங்களுக்கு சயின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் வந்துட்டு ப்ளே ஆகலாம். ஏன்னா ஒரு யூனிட்டை மொத்தமாக விடுறதுக்கும் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டை கவர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் கம்மி கொஷின் கேட்டாங்க கூட உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் மொத்தமாக ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் சயின்ஸை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டாப்பிக்கு. குரூப் 4 இருக்கவங்க ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பாருங்கள், இல்லாட்டி இப்போ பார்க்காதீங்க, விட்டுருங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு லேட்டராக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு பயன்கள் இருக்குது. பாஸ்பரஸ் 32. இது வந்து அதிக பயிர்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்கும். அடுத்து சோடியம் 24. இந்த நம்பரை சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதோட கதிரியக்க தன்மை கொண்டது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அணியன் கொண்டதாக தான் இருக்கும். ஸோ அதனால் Na24 இந்த நம்பரையும் பார்த்து வச்சுக்கணும். இதயத்தை சீராக செயல்பட வைக்க, எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். அடுத்து அயோடின், கதிரியக்க அயோடின் முன்களத்து கலலை நோயை குணப்படுத்தும், காய்டரை வந்து க்யூர் பண்ணும். கதிரியக்க இரும்பு. ஸோ அயோடினுக்கு வந்து 131 நம்பரு, அயனுக்கு பார்த்திங்கன்னா 59. இரத்த சோகையை கண்டறிய குணப்படுத்த. இது ஃபுல்லாகவே நான் வச்சு சொல்லிடுறேன். இரத்த சோகையை கண்டறிய குணப்படுத்த. இரத்த சோகைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனீமியா. ஸோ அனீமியாவை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. கதிரியக்க பாஸ்பரஸ் தோல் நோய்க்கான சிகிச்சை. ஸோ ஸ்கின் டிசார்டருக்கு உள்ளது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கதிரியக்க கோபால்ட் 60. அப்புறமா கதிரியக்க தங்கம் Au198. இது பார்த்திங்கன்னா தோல் புற்றுநோய் சிகிச்சைக்கு, ஸ்கின் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கலிஃபோர்னியம் CF252. இது பார்த்திங்கன்னா வானூர்திகளில் எடுத்து செல்லும் போது அந்த லக்கேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதில் வெடிபொருள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த தனிமை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அமர்சியம் AM241. இது வந்து புகை கண்டறியும் கருவி. ஸோ ஸ்மோக்கை வந்து டிடெக்ட் பண்ணுறது, ஸ்மோக் டிடெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கார்பன் 14 தொல்லியல் ஆய்வுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கார்பன் டேட்டிங்னு சொல்லலாம். அடுத்து டோசிமீட்டர் அப்படிங்கிறது கதிரியக்கத்தை பயன்படுத்துவங்க எவ்வளோ கதிரியக்கத்தை உட்கொள்கிறாங்கன்னு மெஷர் பண்ணுறது. அந்த டிவைஸ் பேர் தான் டோசிமீட்டர். அதே மாதிரி அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவுன்னு 2 டாபிக் இருக்குது. இல்லை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சூரியனில் நடைபெறுறதும் அதுக்கப்புறமா விண்மீனுக்குள்ள ஆற்றல் எல்லாமே அணுக்கரு இணைவு. ஹைட்ரஜன் குண்டும் அணுக்கரு இணைவு. அணுக்கரு பிளவு பார்த்திங்கன்னா அணுகுண்டு. இணைவுன்னா ஒன்றும் இல்லை, 2 சின்னது சேர்ந்து ஒரு பெரிய இது உருவாகும், அப்போ ஆற்றல் வெளிப்படும். அணுக்கரு பிளவுன்னா பெரிய தனிமம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்ப்ளிட் ஆகும்போது ஆற்றல் வெளிப்படும். ஸோ இவ்வளோ தான். அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வுக்கு தான் அணுக்கரு பிளவு. 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருக்களை மாற்றும் நிகழ்வுக்கு தான் அணுக்கரு இணைவு. அறை வெப்பநிலையிலையும் நார்மல் டெம்பரேச்சர்லையும் அணுக்கரு பிளவு நடைபெறும். ஆனால் அணுக்கரு இணைவு நடைபெறுவதற்கு உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தேவை. அணுக்கரு பிளவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷன், பிளவுனா இணைவுனா ஃபியூஷன். ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வெளிப்படுது. அணுக்கரு இணைவு ஃபியூஷனில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கதிர்களும் பாசிட்ரான் நியூட்ரினோ இதெல்லாம் வெளிப்படுது. அணுக்கரு பிளவு வந்து காமா கதிர்களை வெளியிடுவதனால ஜீன்களை மாற்றும், மரபியல் மாற்றத்தை உண்டாக்கும், பரம்பரை நோய்க்கு காரணமாக அமையும். இது பார்த்திங்கன்னா வெப்ப உமிழ்வை வந்து அதிகமாக உண்டாக்கும், ஒளியும் உண்டாக்கும் அணுக்கரு இணைவு. அடுத்து இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, லிட்டில் பாய் ஃபேட்மேன். இந்த 2ம் பார்த்திங்கன்னா அணுகுண்டு. 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு வந்து லிட்டில் பாய்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேனுங்கிறது நாகசாகியில் இது பண்ணது. லிட்டில் பாய்ங்கிறது யுரேனியத்தை அடிப்படையாக கொண்டது. ஃபேட்மேனுங்கிறது ப்ளூட்டோனியத்தை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் வந்து அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுது. எவ்வளோனா 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு. ஒரு வினாடியில் வந்து எவ்வளோ வெப்பநிலை கதிரியக்கமாக வெளிப்படுதுன்னா 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளிப்படுது. இதோட மதிப்பு வந்து பூமி அடையும் போது 1.4 கிலோ ஜூலாக கம்மியாகுது. 2 லேசான அணுக்கருக்கள் இணைவது தான் வந்து அணுக்கரு இணைவு. இதில் வந்து 2 அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் விலக்கு விசை ஏற்படும். உயர் வெப்பநிலையில் எவ்வளோ வெப்பநிலைனா 10⁻7 10⁻9 கெல்வின் என்ற வெப்பநிலையில் தான் உருவாகும். ஸோ வந்து அணுக்கரு இணைவுக்கு அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தம் தேவை. பூமியின் வயது பார்த்திங்கன்னா 4.54 × 10⁻9 ஆண்டுகள், 45,40,00,000 ஆண்டுகள். ஸோ இதான் ஓவராலாக பார்க்க வேண்டியது. அதுலேயும் அதிகமாக இந்த கதிரியக்கத்தின் பயன்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்க்கான வீடியோ, பொது தமிழுக்கான வீடியோ, ஆப்டிடியூடுக்கான வீடியோ எல்லாமே வந்து அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். ஸோ பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.